பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்த உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவார். ஸோ இன்றைய பகுதியில் வந்து நம்ம சர்க்கரை நோய் இயற்கை வழியில வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வந்தவங்களுக்கு ஏற்கனவே வகுப்பு எடுத்திருக்கிறோம். ஸோ இது வராம தடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கும் அதனோட காரணம் என்ன, அந்த காரணத்தினால நடக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் தெளிவா இருக்கு இல்லைங்களா மேடம்? ஐயா தெளிவா இருக்குதுங்க ஐயா. நன்றிம்மா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சர்க்கரை நோயை பத்தி எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தின ஒரு முன்னோட்டம் பார்த்துக்கலாம். கேட்டா அதுதான் நமக்கு தெரியும். அதனால அது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே சயின்ஸை எப்படி நம்ம அக்குபஞ்சர்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். மூன்றாவது பகுதியா இதை வந்து எப்படி வந்து நிரந்தரமா நம்ம கிட்ட வராம தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மூன்றாவது பகுதியா பார்த்துக்கலாம். நான்காவது நம்ம கேள்வி பதில் இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா அது தேவைப்பட்டா பார்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த பகுதியை நிறுத்திக்கலாம். ஸோ 3 பகுதியில முதல் பகுதி வந்து நமக்கு வந்து மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய அக்குபஞ்சர், இது டயபெட்டிக் சிம்டம் என்ன, அது எதனால ஏற்படுது அப்படிங்கிறதும், அது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரு நபர் தனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது, சர்க்கரை நோய் வந்திருக்குங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக பிளட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். பிளட் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு, குளுக்கோஸோட அளவு எப்படி இருக்குதுங்கிறத சாப்பிடுவதற்கு முன்னாடி, சாப்பிட்ட பின் அப்படிங்கிற 2 வேல்யூ எடுக்கிறாங்க. ஒன்று ஃபாஸ்டிங், இன்னொன்று போஸ்ட் பிராண்டியல் அப்படி சொல்லக்கூடிய பிபி சுகர் அப்படிங்கிற கண்டென்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு அவரோட வேல்யூ நார்மலா ஒரு ப்ரீஃபிக்ஸடு வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூக்கு மேல இருந்தா அது டயபெட்டிக்கோட சிம்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி எடுக்கும்போது அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஸ்டைல்ல போயிடும். அப்போ இது வந்து எனக்கு இப்போ ஒரு புதுசா நான் ஒரு அன்னோன் பர்சன் திடீர்னு எதுக்கோ போறேன், எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, சர்க்கரையோட வேல்யூ கூட இருக்குது. மேபி எனக்கு தலை சுத்திட்டு இருக்கலாம், அல்லது ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு சின்ன சிம்டம் படபடப்பு இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த மாதிரி செக் பண்ணும்போது, ஓகே உங்களுக்கு இந்த வேல்யூ கூடி இருக்கு அப்படி சொல்லும்போது, நீங்க முதல்ல சுகரை வந்து குறைச்சிக்கோங்க, அதுதான் நல்லது. அதாவது சுகரோட வேல்யூ பிசிக்கலா நம்ம சொல்லக்கூடிய சர்க்கரை சொல்லல, சுகர் உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சுகரோட வேல்யூ குறைச்சிருங்க, அதுதான் நல்லது அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், எதுக்காக எனக்கு வந்து இந்த திடீர்னு இந்த சுகர் கூடி இருக்குது அப்படி சொல்லும்போது, நம்ம உடம்புல வந்து இன்சுலின் அப்படிங்கிறது ஒண்ணு முக்கியமா வந்துட்டு இருக்கும். அந்த இன்சுலின் சுரக்கிறதுல வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, சர்க்கரை இடையில இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கூடிரும். அதனால உங்களுக்கு இன்சுலின் வந்து குறையறனால இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அப்ப இன்சுலின் அப்படின்னா அது யாரு சார் கொடுப்பாங்க அப்படின்னா, அது வந்து பேன்கிரியாஸ்ல இருந்து வருதுங்க. பேன்கிரியாஸ்ல இருந்து வர இன்சுலின் தான் ரத்தத்துல முக்கியமான ரோல் பண்ணுது. அதுதான் சுகருக்கு முக்கியமானது. அது இல்லாதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது குறைவா இருக்குது, அதுல ரொம்ப குறைஞ்சு போனாலும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவங்க தெளிவா நமக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு டேப்லெட்டோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம். எடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது கரெக்ட் ஆயிட்டுச்சு அப்படின்னா கூட, இல்ல ஏற்கனவே டேப்லெட்ஸ் எடுத்துட்டனால நீங்க அளவு மினிமம் ஆச்சு நீங்க எடுத்துட்டே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளும் ஓகே அப்படிங்கிற ஒரு நல்ல இதுக்காக, அதாவது காலம்புற இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது தானே அப்படி சொல்லி நம்ம அந்த டேப்லெட் எடுத்துட்டே வரோம். இது வந்து மாடர்ன் சயின்ஸ் செய்யக்கூடிய மருத்துவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இதை நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம். நிறைய பேர் டயபெட்டிக் வீட்ல இருப்பாங்க, அவங்க இதை செக் பண்றது பாக்குறது இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பொதுவா இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்பவுண்டை பத்தி பேசுறோம் இல்லைங்களா? இந்த இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது. அதுல ஒரு ஹார்மோன் வந்து இன்சுலின்ங்கிற ஹார்மோன். அப்போ இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் எனக்கு வந்து சுரந்துட்டே இருந்தது, எதனால டக்குன்னு நின்றுச்சு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும் இல்லையா? வந்துட்டு இருந்த இன்சுலின் எதனால எனக்கு நின்றுச்சு அல்லது குறைஞ்சிருச்சு
அப்படி தெரிஞ்சாதானே நான் அதனோட டைரக்ஷனுக்குள்ள போக முடியும். ஆனா இன்னும் அந்த டைரக்ஷன் வந்து தெரியாதனால இப்பத்துக்கு நான் வந்து இன்சுலினுக்கு ஈக்குவலண்டா ஒரு காம்பவுண்ட் எடுத்து இன்சுலின்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்து போட்டு அது இன்சுலின் மாதிரி சப்போர்ட் பண்ணி வேலை செய்யற மாதிரி நான் உடம்ப மேக்கப் பண்ணிக்கிறேன். அது இப்ப நவீன மருத்துவத்துல நடந்துட்டு இருக்கு. அதுதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இப்ப நம்ம சொல்றது வந்து எதனால அந்த இன்சுலின் வந்து திடீர்னு சுரக்கிறது நின்றுச்சு அல்லது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அதுக்குண்டான ஒரு பர்மனன்ட் தீர்வுக்குள்ள போக முடியும். அப்போ ஒரு மாடர்ன் சயின்ஸ் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கூடினாலோ குறைந்தாலோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து சர்க்கரைக்கு சேர்த்து குறைச்சிக்கோங்கம்பாங்க. ரொம்ப குறைவா இருந்ததுன்னா சர்க்கரையை சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு பெராமீட்டர் மட்டும் தான் அவங்க பாத்துக்கிறாங்க. ஓகே. இது வந்து இப்ப நமக்கு நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் நிறைய பேர் இதுல இருக்கலாம். இப்போ நல்ல டெவலப்பான ஒரு கண்ட்ரி அப்படி சொன்னா நம்ம அமெரிக்கா சொல்லலாம், யூகே சொல்லலாம். இதெல்லாம் ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரிஸ் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படி சொன்னா அந்த பேஷண்ட்ட உடனடியா டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்களா அல்லது சிறிது காலத்தவணை கழிச்சு சொல்லுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்த உடனே அந்த பேஷண்ட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவது கிடையாது. அதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கிறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, சில மாதங்கள் எடுத்துட்டு அந்த மாதத்துல சர்க்கரையோட அளவு எப்பொழுதுமே கூடி இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எப்பொழுதுமே கூடி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டயபெட்டிக்கோட சிம்டம் இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற அதுல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஒரு மாசமா 2 மாசமா குறைஞ்சிச்சுன்னா அது டயபெட்டிக்கோட சிம்டம் கிடையாது, வேற ஏதாச்சும் சோர்ஸா இருக்கும், அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்களே தவிர இங்க நம்ம இந்தியால பண்ற மாதிரி உடனடியா ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம டயபெட்டிக் அப்படிங்கறது சொல்றது வந்து அங்க ஃபாலோ பண்றது கிடையாது. ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் இதை தெளிவுபடுத்துங்க. நம்ம டிஸ்கஷன்ல அது தப்பா ரைட்டாங்கிறது பேசிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஒரு ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வச்சு பார்த்தாச்சு மருந்து எடுத்துட்டு இருக்கிறோம்னா காலம்புறம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா இந்த பிரச்சனையே வரக்கூடாது, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பேசுறோம். ஓகே. வந்துருச்சு சரி பண்றதுங்கிறத விட எனக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா என்ன காரணம், அதுக்கு எப்படி நான் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பாக்குறோம். அப்ப இதை பார்க்கலாம். இப்ப பேன்கிரியாஸ்ங்கிறது தான் முக்கியமானதா சொல்றாங்க. பேன்கிரியாஸ் சொல்லி அதுக்கு தமிழ்ல சரி ஓகே கொஞ்ச நேரத்துல வரும்னு நினைக்கிறேன். கணையம் கணையம் ஐயா கணையம். ஐயா நன்றி நன்றிமா, ரொம்ப நன்றி. கணையம். ஓகே. கணையத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த இன்சுலின் தான் ரொம்ப முக்கியமா பேசிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கணையம் அப்படி சொன்னா அது வந்து யார் கூட கனெக்டட் அப்படின்னு பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த பேன்கிரியாஸ் யார் கூட கனெக்டட் அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளோட சயின்ஸ் படி, அக்குபஞ்சர் சயின்ஸ் படி மண்ணீரலோட கனெக்டட். மண்ணீரல் ஆரோக்கியமாக இருந்தால், ஓகே, மண்ணீரல்ங்கிறது ஒரு ஜாம்பவான். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்காரு. அந்த ஜமீன்தார் வந்து பெரிய பூமி வச்சிருக்காரு. ஒரு 1000 ஏக்கர் 1500 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. அந்த 1500 ஏக்கர்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஊரு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய கிராமமாவே எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஜமீன்தார் இருக்காரு, அவரை சுத்தி அவருக்கு ஒரு 1500 ஏக்கர் பூமி இருக்குது. அந்த 1500 ஏக்கர் பூமி இருக்கும்போது அங்க குடிசைப்பட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தாருடைய எண்ணம், ஜமீன்தார் ரொம்ப நல்லவரா இருந்தா அந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சப்போஸ் ஜமீன்தார் வந்து கொஞ்சம் மோசமா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறுத்து போயிடுவாங்க, இல்ல விரக்தியில இருப்பாங்க. என்னையா என்ன வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு ஒரு திருப்தி அடையல, அல்லது இந்த ஆள்கிட்ட போய் வேலை செய்யணுமா அப்படின்ட்டு இருக்க முடியும். அதே ஜமீன்தார் இந்த மக்களை பாதுகாக்கிற மாதிரியோ இல்ல ஜமீன்தார் வந்து அந்த மக்களுக்கு உண்டான இதை செஞ்சு கொடுக்குற மாதிரியோ இருந்தாலும் அந்த மக்கள் அவர் மேல ரொம்ப அதிக ஈடுபாடோட இருப்பாங்க. இது அரசரா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் நமக்கு வரும். அது போல நம்ம உடம்புல ஒரு பெரிய ஜமீன்தார் அல்ல பெரிய அரசன் அப்படி சொல்லி எடுத்துட்டா மண்ணீரல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசன். ஓகே. இந்த மண்ணீரல்ங்கிற அரசன் சிறப்பாக இருந்தால் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர் தான் இந்த கணையம் சொல்லக்கூடிய பேன்கிரியாஸ். அப்ப மண்ணீரல் சொல்லக்கூடிய ஸ்பிளீன் ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கணையம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி ஆரோக்கியமா இருப்பான்னா அதை ராஜா பாத்துக்குவார் இல்லையா, ராஜாக்கு அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா. அப்ப ராஜா வந்து என்ன பண்றாரு, இந்த ஆற்றல் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பதால்
அவர் வந்து இந்த கணையங்கிறதோ அல்ல கணையத்து கூட சார்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்டா ராஜாங்கிறது ஒருத்தர், ஆனா அவரை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது போல இங்க கணையம்ங்கிற சாரி மண்டீரல்ங்கிற ராஜா கீழே நிறைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அப்ப அவங்கள ஒருத்தர் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கணையம் சொல்லக்கூடிய pancreas. அப்ப அந்த கணையம் ஆரோக்கியமா நல்ல ஹெல்த்தி மைண்டோட இருக்கணும்னு சொன்னா யாரு நல்லா இருக்கணும்னு சொன்னா மண்ணீரல் நல்லா இருக்கணும். இது வந்து நம்மளோட அறிவியல், நம்ம அக்குபஞ்சரோட அறிவியல். அதுல இருந்து பார்க்கும்போது ஈஸியா புரியுது. சரி, ஓகே. இப்போ அந்த மண்ணீரல் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கணக்குக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த மண்ணீரலோட தன்மை என்ன அப்படி சொன்னா பஞ்சபூதத்துக்கு வந்துருவோம். சுலபமா பார்க்கலாம். அப்ப பஞ்சபூதத்துல மண்ணீரலோட வார்த்தை, மண்ணீரல் யாரு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதனோட வார்த்தையிலே அது எல்லாத்தையும் சொல்லிடுது. மண் ஈரல், நம்ம நுரை ஈரல், அப்புறம் கல் ஈரல், இப்படி நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துறோம். தமிழ்ல ரொம்ப தெளிவா தான் பேர் வச்சிருக்கிறாங்க. மண் ஈரல். சோ மண்ணும் போது அது நிலம் சார்ந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ யாருடைய உடம்புல எல்லாம் நிலம் சார்ந்த சக்தி நிலை, நிலம் சார்ந்த சக்தி நிலை சிறப்பா இருக்குதோ, அதாவது அந்த அரசர் நன்றாக இருக்கிறாரோ, அந்த அரசருடைய சக்தி நல்லா இருக்குதோ, அப்ப அந்த பிரச்சனையே நமக்கு வராது. அப்போ மண்ணீரலை வந்து நம்ம செம்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணுமே தவிர, வேற நமக்கு இது சுரக்குதா சுரக்கலையா அப்படிங்கறத பத்தியான நம்ம யோசிக்க தேவையில்லை. ஜமீன்தார் நல்லா இருப்பாரு, அரசர் நல்லா இருப்பாருப்பா, அப்படின்னா மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு நல்லா இருந்தாரு அப்படின்னா நமக்கு வேலையை முடிஞ்சுது. ஓகே. அப்போ மண்ணோட தன்மை என்ன அப்படி சொன்னா, மண்ணுக்கு நம்ம நிறைய வகுப்புல பேசி இருக்கிறோம். இங்க புது அன்பர்கள் இருக்கிறதுனால சொல்லலாம். மண் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஒண்ணு, அதுக்கு ஒரு நல்ல பிடிப்பான ஒரு தளம் இருக்கும் இல்லையா? ஒரு பிடிச்சு வைக்கிறதுங்கிறது மண்ணோட கேரக்டர். அது மண்ணு வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அப்படியே சரிஞ்சிரும். இப்போ வயநாட்டுல நடந்ததெல்லாம் மண்ணோட பிடிப்பு இல்லாதனால வந்து விளைவுதான். அப்ப மண் அப்படின்னா ஒரு பிடிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ அந்த பிடிப்புத்தன்மை இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், மண் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, சிலர் வந்து சமைப்பாங்க, சமைக்கும் போது சமையல் மேல பிடிப்பே இருக்காது. எப்படி சமைப்பாங்கன்னா சமைப்பாங்க, அதுல விட மாட்டாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சமைக்கிறாங்க. சமைக்கும் போது அந்த சமையலை செஞ்சாகணுமே, வேற வழி இல்ல செய்யறதுங்கிற மாதிரி கடமைக்கு செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து பிடிப்பு இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அப்ப அந்த பிடிப்பு இல்லை அப்படிங்கிற அவங்களோட கேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியுமே. சமையல் சொன்னா பிடிக்காது, வேற ஏதாவது ஒண்ணு செய்யனா பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? பிடிப்பு இல்ல, பிடிப்பு இல்ல, பிடிப்பு இல்ல. அப்ப பிடிப்பு இல்ல அப்படிங்கிறது யார் கூட சேரும்னா மண்ணீரலோட சேரும். அப்போ நீங்க சாதாரணமா ஒருத்தவங்கள்ட்ட வந்து அவங்க மண்ணீரல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா, உங்களுக்கு சமையல் செய்ய பிடிக்குமா, பெண்களாக இருந்தா கேட்கலாம், சமையல் செய்ய பிடிக்குமா அப்படி கேட்கலாம். இல்லது ஆண்களாக இருந்தா உங்க தொழில் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா அப்பவே சொல்லலாம், மண்ணீரல்ல சக்தி நிலை குறைவா இருக்குது. மண்ணீரல் கெட்டு போகல, ஒன்றும் ஆகல, சக்தி நிலை குறைவா இருக்கு. இப்ப குழந்தைகள்ட்ட எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு உணவு எதுமா உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கிற குழந்தை, ஒரு 6வது 7வது படிக்கிற பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கேட்டு பாத்தீங்கன்னா, அது சாப்பிட முடியுதோ இல்லையோ அது பாட்டு கட கட கடன்னு சொல்லிட்டே போகும். இந்த வடிவேல் சார் ஒரு படத்துல கேட்பாரு இல்லைங்களா, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த பாட்டு யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்றீங்கன்னா அது அப்படியே ஒரு லிஸ்ட் சொல்லிட்டே போவாங்க ஒரு அம்மா. அப்புறம் அவர் போதும் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு குழந்தைகிட்ட போய் என்னமா உனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தை கட 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 கடன்னு லிஸ்ட் சொல்லிட்டே போகும். நம்ம ஓ வெரி குட் அப்படி சொல்ற அளவுக்கு அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அத்தனையும் நம்ம வாங்கி கொடுக்க போறோமா, சாப்பிட வைக்க போறோமா? இல்ல. ஆனா அதுக்கு அவ்வளவு பிடிப்பு இருக்கும். பெரியவங்களை கேட்டு பாருங்க. கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஒரு முதிர்ச்சி வந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, என்ன சாப்பிட பிடிக்குன்னா எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. இது எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறது அவங்களோட பெருந்தன்மை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பெருந்தன்மைங்கிறத விட போதும் போதுங்கிற மனசு எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உணவுல வந்து நீங்க வந்து பிடிப்பு இருக்கணும். உணவுல பிடிப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுதான் மண்ணு வந்து நம்மள மண்ணை வந்து வளர்ச்சி அடைய வைக்கும். ஓகே. அப்ப மண்ணுங்கிற ஒரு ஆற்றல் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அந்த ஆற்றலை நம்ம வந்து யூஸ் பண்றோமா அல்லது விரயம் பண்றோமா அப்படிங்கறது நம்ம கேரக்டர்ல தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்ப அந்த பிடித்தல், பிடிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நிறைய பேர் கேட்டு பாருங்க, உடம்பு எப்படிப்பா இருக்கு? அது ஏன்பா? அது பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சடைஞ்சுக்கிறோம் இல்லையா?
எல்லாத்துக்கும் சில சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சிலர் அந்த பிரச்சனையை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இருக்கு, ஆமா இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சிலர் ஒரு சின்ன பிரச்சனைய பூதாகரமா அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ அந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த நாளே இவர் தெளிவடைஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தா தெரியாது. அடுத்த நாள் இன்னொரு சின்ன பிரச்சனையை தூக்கிட்டு அதே மாதிரி பூதாகரமா பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு வந்து எதுலயுமே பிடிப்பில்லாத தன்மை வந்துருச்சு. So, இந்த பிடித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப குழந்தைகள்கிட்ட நீங்க அந்த பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிடிப்பில்ல, விரக்தியான மோடுல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வறட்சி உண்டாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மண்ணுல வறட்சி வந்துருச்சுன்னா நீங்க எந்த விதமான செடியும் வளர்த்தவே முடியாது. அதே மண்ணுல ஒரு ஈரப்பசையோட ஒரு ஈரத்தன்மையோட மண் அப்படி புடிச்சு கீழே வச்சா ஒரு பிடிப்போட புடிச்சிட்டு இருக்கணும். லேசா தட்டணும்னா தட்டிடலாம், தப்பு இல்லை. அந்த பிடிப்போட இருந்துச்சுன்னா செடிகள் நல்லா வளரும். அப்போ இந்த இடத்துல நம்ம குழந்தைகள்கிட்ட பேசுறத வச்சே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த வச்சு அவங்களுக்கு பிடித்தல் அதிகமாக இருந்துச்சு சொன்னா மண்ணீரல்ல போதுமான ஆற்றல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். பிடிப்பு இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக உடனே டயபெட்டிக் வந்துடும் பயந்துக்க தேவையில்லை. ட்ரெயின் பண்ணணும், பிடிக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த பிடித்தல் வருது அப்படின்னாலே உங்க மண்ணீரல் ஆரோக்கியமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதை கவனிச்சுக்கலாம் நீங்க. அதாவது சிலர் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாங்க, ஆனா நிறைய நல்லா விதவிதமா சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும். அவங்க ஈவன் தான் மெடிசன் எடுப்பாங்க, எல்லாம் எடுப்பாங்க, ஆனா நல்லா இருப்பாங்க. ஈவன் தான் நம்ம நினைக்கிற மெடிசன் வேண்டாம், அது தப்பு ரைட் அதெல்லாம் பேசினா கூட அவங்களுக்கு அந்த பிடிப்பு இருக்கும். அந்த மாதிரி பிடிப்பு இருக்கிறவங்களுக்கு மெடிசன் சாப்பிட்டாலும் மண்ணீரல் ஒன்றும் பண்ணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா புண்ணு வந்தா கூட உடனே சரியாயிடும். பட் எதுவுமே இல்லை, நான் ஒரு நேச்சுரோபதி கத்துக்கிட்டேன், நான் இது அக்குபஞ்சர் கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆனா எனக்கு பிடிப்பு இல்லைன்னு வைங்களேன், எனக்கு அது ரிசல்ட் வரவே வராது. நான் இது பண்றேன் அது பண்றேன் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா கூட ரிசல்ட் வராது. அப்போ நம்மளுடைய உள் மனசுல உள் எண்ணத்துல பிடித்தல் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ இந்த இடத்துல மண்ணீரலை பத்தி பேசணும். மண் தன்மை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு மண்ணுல ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை என்ன ஆகும், சாதாரண மண்ணுல போட்டு ஊன்றோம், அதுக்கப்புறம் அதுக்கு பஞ்சபூத சக்தியை கொடுத்தோம்னா அது பெரிய செடியாவோ பெரிய மரமாவோ வளரும். அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணா, நீங்க போட்டது ஒரு விதை, ஆனா அது சப்போஸ் ஆலமரத்தோட விதையா இருந்தா ஆலமரமே அவ்வளவு பெரிய மரம் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருந்தது. சப்போஸ் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் வளரக்கூடிய நெல்மணியை போட்டிருந்தோம் அப்படின்னா அது பார்த்தா நம்ம உயரத்தை விட மேல வந்து அதுல இருந்து ஒரு 400 500 விதைகள், நெல் விதைகளை காமிக்குது, நெல் மணிகளை காமிக்குது. அப்ப இத மாதிரி வந்து ஒரு பொருளை நீங்க ஒண்ணு போட்டு அதை வந்து ஒரு பல மடங்கா பெருக்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்துச்சு சொன்னா உங்களோட மண்ணீரல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப காலையில நான் ஒரு இட்லி தான் சாப்பிட்டேன், உடம்புக்கு இட்லி வேண்டவே வேண்டாம், தோசை வேண்டாம், அதுக்கு வந்து பேர் என்ன, பரோட்டா வேண்டாம், அல்லது உளுந்து வடை வேண்டாம், அதெல்லாம் கேட்கல. அதுக்கு என்ன வேணும், அயன் வேணும், கால்சியம் வேணும், விட்டமின் வேணும், மினரல்ஸ் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், அப்புறம் வேற என்னென்ன இருக்கோ மெக்னீசியம் பாஸ்பரஸ் இப்படி ஏகப்பட்ட வேணும். அப்ப அந்த ஐட்டத்தை தானே நீங்க கொடுக்கணும், ரத்தத்துல அதுதானே தேவைப்படுது. ஆனா நமக்கு இறையாற்றல் வந்து அப்படி நம்மளை படைக்கல பாருங்க. அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல வந்து 5.5 டப்பாக்கு பதிலா ஒரு பெரிய லாங் ட்ரேல மெடிசன்ஸ் மாதிரி குட்டி 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 குட்டியா இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு கையில போயிட்டு ஒரு எச்சில் தொட்டுட்டு கூட ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு நாக்குல நக்கிட்டு வேலை முடிஞ்சுது. ஏன்னா ரத்தத்துக்கு அதானே வேணும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை அப்படி கஷ்டப்படுத்தாம நீ உளுந்து வடை சாப்பிடு, நீ இது இட்லி சாப்பிடு, அல்லது பரோட்டா சாப்பிடு, அல்லது வெண்பொங்கல் சாப்பிடு, இடியாப்பம் சாப்பிடு, என்ன வேணா நீ சாப்பிட்டுக்கோ, அதுல இருந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, எப்படி நான் பிரிச்சுக்கிறேன், நீ எனக்கு கரெக்டா கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னா அந்த கொடுக்கறத நம்ம கொடுத்த இட்லியை வாங்கி என்ன பண்ணுது, மண்ணுங்கிற அந்த மண்ணீரல் வாங்கிட்டதுக்கு அப்புறம் மண்ணீரல் தன்னோட திறமையினால அது பிரிச்சுக்குது, ரத்தத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பிரிக்குது. அப்போ ஒரே ஒரு உளுந்து வடைய அது வேணும்னா 100 காம்பவுண்டாவும் பிரிக்க தெரியும். அப்ப இந்த நீங்க இட்லி வடை வந்து 4 பேர் சாப்பிட்டுருக்கலாம், ஆனா 4 பேர் சாப்பிட்டா யாருடைய மண் நல்ல ஆரோக்கியமா இருக்கோ அவங்கனால மட்டும்தான் அதை 100ஆ பிரிக்க முடியும். இன்னொருத்தரோட மண் கொஞ்சம் இறுக்கமா இருக்கு வைங்க, கெட்டி ஆயிடுச்சு வைங்க, அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க, அவருடைய மண்ணில இருந்து அது கிடைக்குமானா கிடைக்காது. வடை ஒண்ணு, ஆனா ஒருத்தருக்கு வந்து 100 100ஆவே கிடைக்கும், இன்னொருத்தருக்கு 100க்கு பதிலா 50 தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துலதான் நம்மளுடைய
டயபெட்டிக்கோட சிம்டம் நம்ம கவனிக்க முடியும். ஓகே. அப்போ டயபெட்டிக் அப்படின்னா நேரடியா நம்ம கணையத்துல இருந்து வரக்கூடிய இன்சுலின் வரல, வரலன்னு சொல்லி டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறத விட, தேவைக்கு நீங்க போடுங்க, அவசர காலத்துக்கு போட்டுக்கோங்க, அதெல்லாம் ஓகே. பட் பர்மனன்ட் ரெமெடிக்குள்ள நம்ம வந்து ஆகணும். பர்மனன்ட் ரெமெடி எங்க பண்ணலாம்னு சொன்னா, நம்மளுடைய மண்ணீரலை வளப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். அப்போ மண்ணு நல்லா இருந்துச்சுன்னா இதை காம்பவுண்ட் வந்து 100 பிரியும். 100 பிரிஞ்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் பசி வராது. அதுக்கப்புறம் பசி வரும், வந்தா நல்லா சாப்பிடுவீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அப்படியே டயர்டா சாயணும் போல இருக்குது அப்படின்னா, அப்ப அது அடையாளம் என்னன்னா மண்ணீரல்ல போதுமான இயக்கம் இல்லை. அப்ப அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கடைசியா நம்ம அதுதான் பண்ண போறோம். ஓகே. இப்ப நம்ம எல்லா கேஸும் சொல்றதை பார்த்துட்டு உடனே ஐயோ எனக்கு நீங்க சொல்ற எல்லா சிம்டம் இருக்கிற மாதிரி இருக்கே நினைச்சுக்க வேண்டாம். ஃபைனலா இதுக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் தான். அதை பண்ணா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய நோக்கம் டயபெட்டிக்கை விட்டு வெளியே வரணும். அந்த சிம்டம் எனக்கு வரக்கூடாது அப்படி சொன்னா நான் பாதுகாப்பா இருக்கணும். நான் எதை பாதுகாத்துக்கலாம் அப்படி சொன்னா என்னுடைய மண்ணீரலை பாதுகாத்தா போதும். ஓகே. அப்போ அந்த மண்ணு ஏன் சொல்றோம், மண்ணுல தான் ஒன்று மல்டிபிள் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு புரியுது. அதனால நான் போட்ட உளுந்து வடைக உடம்பு தான் பார்த்துக்குது. அது ரத்தத்துக்கு வேணுங்கிற மாதிரி காம்பவுண்டர் ஸ்ப்ளிட் பண்ண தெரியும். அது செஞ்சுக்குது. எனக்கு அதை பத்தியே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச உளுந்தையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணா உளுந்து வடை வருங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர, அதுக்குள்ள எந்த விட்டமின் இருக்கு, அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, B12 இருக்கான்ட்டுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. அப்போ அது எப்படி பிரிக்கிறது, யாரு பிரிக்கிறாங்கன்னா மண்ணீரலோட திறனை பொறுத்து இருக்குது. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் டேஸ்ல டயபெட்டிக்கோட சிம்டம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. இதுக்கு வந்து காரணம் வந்து யாருன்னு சொல்லி வரும்போது நம்ம பேரண்டியல் எனர்ஜி அப்படின்ட்டு ஒண்ணு வரும். அது வந்து அந்த பேரண்ட்ஸோட எனர்ஜியை நல்லா எப்பவுமே அதிகப்படுத்திட்டு குழந்தை பேருக்குள்ள போங்க அப்படிங்கறத நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அது ஓகே. அது ஒரு தனி கேட்டகரி. அது நம்ம இப்போ அதுக்குள்ள போகல, பேச வேண்டாம். இப்போ பொதுவா டயபெட்டிக்கோட சிம்டம் யாருக்கு எந்த வயசுல இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, அந்த 40 பிளஸ் அல்லது 40க்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல நியர்பைல இருக்கும்போது டயபெட்டிக்கோட சிம்டம் நிறைய பேர் பார்க்கறோம். அது என்ன, 25, 28, 30 வயசு வரைக்கும் எதுவுமே வராத உடல்ல 40க்கு வரும்போது மட்டும் ஏன் வருது? 40 பிளஸ் மைனஸ் 45 பிளஸ் மைனஸ் வரும்போது ஏன் வந்து டயபெட்டிக்கோட சிம்டம் என்கவுண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம சொன்னோம் உணவுல இருக்கிறத பிரிக்கிறதெல்லாம் மண்ணீரலோட வேலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உணவு பிரிக்கிறதுனா வயிற்றுல தானே சார் போகுது அப்படின்னா, அது சயின்ஸ் வந்து நீங்க அக்குபஞ்சர் சயின்ஸ் படிக்கும்போது தெரியும். வயிற்று கீழே மண்ணீரல் இருக்கும். அதுதான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஸ்பில் பண்ற வேலையெல்லாம் பண்ணும். ஸோ இப்ப இந்த மண்ணீரலோட திறனை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு பாட்டுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மண்ணீரல்ல வந்து முக்கியமான ஒரு உணவு உணவு மட்டும் இல்லாம ஒரு உணர்வு வந்து உள்ள இருக்கும். மண்ணீரலுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். 40, 45க்குள்ள வரும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, யாரெல்லாம் அந்த மனநிலையில உங்களுக்கு தெரியும் கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், பயம் இருக்கும், கோபம் இருக்கும், சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பொறாமை, ஜெலஸ் இதெல்லாமே நம்ம கம்பைன்டா தான் நம்ம மனிதர்களாக இருப்போம். இதெல்லாம் இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஒரு சிலருக்கு அதுவே 60% இருக்கும். ஒரு சிலருக்கு இது எல்லாமே 10% இருக்கும். ஒரு சிலருக்கு 20% இருக்கும். இப்படி காம்பினேஷன்ல இருப்பாங்க. அது மனிதனோட இயல்பு. நம்ம அது வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அது அவங்களால விட முடியாம இருக்கலாம். ஓகே. இந்த இடத்துல நமக்கு ஏன் இந்த 40க்கு மேல இந்த பிரச்சனைகளை நம்ம என்கவுண்டர் பண்றோம் அப்படின்னு கவனிக்கும் போது, இந்த கவலையோட மனநிலையில இருந்தா முக்கியமா இப்ப அது ஒண்ணுதான். கவலையோட மனநிலையில இருக்கும் பொழுது நம்மளோட மண்ணீரலோட இயக்கத்திறன் குறைஞ்சிரும். ஏன் மண்ணீரலோட இயக்கத்திறன் குறையணும் அப்படின்னா, இந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அத அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். இப்ப அழுகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், ஓடுறதுக்கு எனர்ஜி வேணும், தூங்குறதுக்கு எனர்ஜி வேணும், சாப்பிடறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியே இந்த கவலைங்கிற ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அப்ப அந்த எனர்ஜி வேணும்னு நம்ம சொல்றோம்ல, அந்த எனர்ஜி எங்க இருந்து வரும், யாரு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம மண்ணீரல் தான் அதை எடுத்து கொடுப்பாரு. இந்த கவலையா இருந்தா நான் என்னோட சக்தி நீ எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்போ அந்த கவலை வந்து கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கவலைப்பட்டா பரவாயில்ல. காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கவலையாவே ஏதோ ஒண்ணு போட்டு புலம்பிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன். சிலர் பாத்தீங்கன்னா வாயை திறந்தோட புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க.
நல்லா தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. ஆனா எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்டா உடனே அது ஏன்பா கேட்குற அப்படின்ட்டு ஒரு பெரிய புராணம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மள யாரோ ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நல்லா இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். அல்ல நல்லா இல்லாட்டி நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு அதை ஏன் அதை நெகட்டிவாவே எக்ஸ்போசர் பண்றீங்கன்னு தெரியாது. அப்ப இந்த இடத்துல நம்மளோட மண்ணீரலோட இயக்கம் வந்து இந்த கவலையான விஷயத்த கொண்டு வந்து உள்ள வைக்கும் போது அது தன்னோட சக்திய இந்த ஜீரணத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா எதுக்கு பயன்படுத்துதுன்னு சொன்னா உங்களோட கவலையை எக்ஸ்பிரஸ் பண்ண செலவு பண்ண போயிடுது. அப்போ 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து பொறுப்புகளோட பாரம் அதிகம் கிடையாது. 40, 45 வயசு வரும்போது பாரம் அதிகமாகும். காரணம் மெயினான ஒரு விஷயம் இஎம்ஐ தான். ஸோ இஎம்ஐல மாட்டிக்கிட்டு போது எல்லாத்துக்குள்ளயும் உள்ள ஒரு போராட்டமும் ஒரு மனக்கவலையும் இருந்துகிட்டே இருக்கும். பணம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து வாங்குறாங்க, செலவு பண்றாங்க தெரியாது. அது வந்து நான் இதை எடுத்து வச்சு செலவு பண்ணணுமே அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களோட பாரம் அதிகமாகும் போது அந்த மனக்கவலைக்கு நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு திருப்தி அடைய முடியாது, சரிப்படுத்தவும் முடியாது. அதுக்கு மேல பணம் கொடுக்கணும். பணம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இப்ப என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை 1 கோடி ரூபாய்க்கு நிக்குதுன்னா நான் 1 கோடி ரூபாய் என்னால தர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ அந்த இடத்துல இவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க 1000 மெத்தடாலஜி கொடுத்தாலும் அந்த கவலைங்கிற உணர்ச்சிக்கு அவங்க மண்ணீரல் தான் சப்போர்ட் பண்ணி அவங்கள காப்பாத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மண்ணீரலோட சக்தியை கூட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கவலையான சுச்சுவேஷன் விட்டு வெளியே வந்தே தீரணும். அப்போ நான் கடனை வாங்கிட்டேனே அப்படின்னா கடனை வாங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும். அல்லது கடனை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். அதையும் வச்சுட்டு உடம்பையும் நான் ஆரோக்கியத்தை படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2 குதிரை மேல ஏறி ஒரே நேரத்துல டிராவல் பண்ணும்போது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஓகே. சோ இது வந்து நம்மளோட மேன்மேடு ஃபால்ட். நம்மளா பண்ணிக்கக்கூடிய தவறுகள். அந்த தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னா தான் சரியாகுமே தவிர திருத்திக்கலன்னா முடியாது. அப்ப அந்த 45 வயசு வரும்போது நம்மள அறியாம ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். அதுலயும் நாம கவனிச்சு பாருங்க. உங்களுக்காக நீங்க செலவு பண்றதை விட நல்லா பாருங்க, கமிட்மெண்ட் அதிகப்படுத்துறவங்க எல்லாருமே உங்களுக்காக நீங்க செலவு பண்றதை விட மற்றவர்களுக்காக இல்ல மற்றவர்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக செலவு பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து நம்மள வந்து அவங்க நம்மள ரொம்ப பிரைஸ் பண்ணணும், நம்மள மதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்களா பார்த்துக்கணும். ஓகேவா? அப்படிதான் நிறைய பேர் வந்து அடுத்தவங்களுக்காக தன்னை காமிக்கிறதுக்காக தன்னோட ஐடென்டிட்டி தெரியணும், தன்னோட யூனிக்னஸ் தெரியணும் அப்படின்ட்டு ஏதேதோ வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அதை எப்படி என்னோட பெருமையை விட்டு தர முடியுமா? நாங்க போகலைன்னா என்ன ஆகும்? நான் போனா இவ்வளவு செலவு பண்ணணும்ல. பண்ணுங்க, கையில இருந்தா பண்ணுங்க, இல்லாட்டினா ஏன் பண்றீங்க? அப்படிதான் அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் வரும். நம்ம அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஓகே. சரி, அப்படி செலவு பண்ணதுக்கு அப்புறம் கையில என்ன பண்ண போறீங்க? கையில காசு இல்ல. காசு இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? கடனை வாங்குறோம். கடனை வாங்கினா என்ன பண்ணுவோம்? கொடுக்க முடியாது. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? மாசம் மாசம் வருத்தப்படும். மாசம் மாசம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுவோம்? டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸ் வந்து என்ன பண்ண போறோம்? மாத்திரை சாப்பிட்டோம். அப்போ அந்த வயதுக்கு அந்த வயதுல வரும்போது நம்மளுடைய பொறுப்பான வயதுல வரும்போது கமிட்மெண்ட்ஸ் வரும்போது ஆரோக்கியத்தை நம்ம நிலைநாட்டணும் அப்படிங்கும்போது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இதுல கூட நீங்க பாருங்க, பெண்கள் அதிகமா டயபெட்டிஸ் இருக்கு, ஆண்கள் டயபெட்டிஸ் அதிகமா இருக்கிறாங்களா? இமேஜின் பண்ணுங்க, பர்சன்டேஜே கால்குலேட் பண்ணுங்க. பெண்களை விட ஆண்களுக்கு தான் டயபெட்டிஸ் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு டெலிவரி டயத்துல வந்துட்டு போகும், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது உண்மையான டயபெட்டிக்கே கிடையாது. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்றோம், தேவையில்லை. அது கொஞ்சம் நாள்ல தானா சரியாயிடும். ஆனாலும் பெண்களுக்கு டயபெட்டிக்கோட சிம்டம் அதிகமா இருக்கு, ஆண்களுக்கு அதிகமா இருக்குன்னா ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்குது? இந்த பிரச்சனை தான். ஓகே. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இந்த இடத்துல ஒரு தெளிவான சிந்தனையில நம்ம வந்து மற்றவர்களுக்காக நம்மளை காமிக்கணுமா அல்ல நமக்காக நம்ம நல்லபடியா இருந்தா போதுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை காமிச்சுதான் நன்மை செய்யணுங்கிறது தேவையில்லை. காமிச்சாதான் அவங்க மதிப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட இண்டிவிஜுவலோட சைஸ்ல இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன்ல விட்டுறலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு டயபெட்டிஸோட சிம்டம் வரக்கூடாதுப்பா. நான் அந்த ஹெல்த்தி மைண்டோடவே இருக்கணும், சவுண்டு பாடியோட இருக்கணும், என்னால நல்ல பேர் நல்ல விஷயத்த தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல வந்து கொஞ்சம் கத்துக்கோங்க.
யாராச்சும் அது சார்ந்த நபர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வகுப்புகள் இருந்தா கூட போங்க. போயிட்டு அந்த ஆண்கள் அதை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு எது உண்மையான ஃபினான்ஷியல், எது வந்து அசெட், எது வந்து லிக்விடிட்டி, இதெல்லாம் நிறைய இருக்கு. லிக்விட் கேஷ் தான் என்ன, அசெட்ஸ் தான் என்ன, இடம் வாங்கினா அசெட்ஸ் தானா, அல்ல அசெட் மாதிரி இருக்கிற ஒரு ஏமாற்று வேலையா, இது வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்றது, எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யறது அப்படிங்கிறது தேவையில்லை. ஃபினான்ஷியல் மேட்டர் பத்தி வரும்போது ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி வீடு இருக்கும், கார் இருக்கும். அவரும் போய் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன் போவாரு. இன்னொரு வீட்டு குழந்தை வந்து பாவம் இப்ப படிச்சுட்டு இப்பதான் முதல்ல வருவாங்க. அந்த குழந்தை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறது, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது இயல்பு. ஏற்கனவே 2 காரு 3 கார் வச்சுட்டு 2 வீடு 3 வீடு வச்சிருக்கு. எதுக்காக நீங்க வீட்டை வாங்கி காரை வாங்கிட்டு இருக்கணும்? நீங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போலாமே. அப்போ இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்டா இது ஸ்கூல்ல கிடைச்சா பரவாயில்ல, காலேஜில் கிடைச்சா பரவாயில்ல. எங்கேயுமே இல்லாதனால நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் ஓடுனா நம்மளும் குடு குடு குடுட்டு ஓடுற மாதிரி ஓடிடுறோம். உட்காந்து யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நல்லவேளை நம்ம இறைசாதனை மார்க் இருக்கனால அட்லீஸ்ட் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் பேசுறோம். பேசுறது காது கொடுத்து கேட்கிறோம். உண்மையில ஒரு கிரேட் விஷயமா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. அப்போ நம்ம முதல்ல பார்த்தது அலோபதி சிஸ்டம் என்ன பண்றாங்க, சர்க்கரை டெஸ்ட் பண்றாங்க, பிளட்ல குளுக்கோஸோட வேல்யூ எப்படி இருக்கு பார்க்குறோம். ஒரு 2 ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ஒன்று, போஸ்ட் பிராண்டியல் ஒன்று. இது ரெண்டுலயும் வேல்யூ கூடி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்சுலின் போட்டுக்கோங்க, இல்லை இன்சுலின் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி அந்த டேப்லெட்டை கொடுத்து நம்ம லைஃப் லாங்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பிகாஸ் அவங்களோட ஸ்டடீஸ்ல அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படி ஃபாலோ பண்ணுங்க நல்லது. அப்படி விட்டுட்டா என்ன ஆகும்னா, கையில வந்து அல்ல காலில் புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு சரியாகாது. அப்புறம் ஹார்ட் அட்டாக் எப்போ வேணாலும் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். இந்த 3 பெராமீட்டர் மட்டும் தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது கேட்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மாத்திரை சாப்பிட்டோம். இது வந்து அவங்களோட சயின்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதுக்கு காரணம் பேன்கிரியாஸ் ஒர்க் பண்ணல, பேன்கிரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் பண்ணல அப்படிங்கிற பாயிண்டோட நின்றுச்சு. அது ஏன் பேன்கிரியாஸ் இன்சுலின் செக்ரேட் பண்ணலங்கிறது அண்டர் ஆர்என்டில இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் டிகேட்ஸ்க்கு அப்புறம் அவங்க அது வந்து ரிவைல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சயின்ஸ் எடுத்துட்டு வந்தோம், அக்குபஞ்சர் சயின்ஸ் எடுத்துட்டு வரும்போது இது மண்ணீரல் சம்பந்தப்பட்டது. மண்ணீரல்ங்கிற ராஜா நல்லா இருந்தாருன்னா அவரு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேன்கிரியாஸ்ங்கிற ஒரு சின்ன மனிதர், மேபி ஒரு கணக்கு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். இவரு வந்து ஜமீன்தார் நல்லா இருக்காரு, கணக்கு பிள்ளை எப்படி இருப்பாரு, ரொம்ப நல்லா தான் இருப்பாரு. அப்படி அந்த மண்ணீரல் நல்லா இருந்துச்சு சொன்னா இந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய கணையம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் அதை பார்த்துக்குவாரு. அப்போ நம்ம வந்து நம்மளோட நோக்கம் வந்து கணக்கு பிள்ளை பார்க்கறத விட ஜமீன்தார் சுகமா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கறது தான் நம்மளோட வேலை. ஓகே. அப்ப அதுல முக்கியமானது உணவுங்கிறது ஒரு பிரதானமா இருந்தா கூட உணர்வுல அந்த உணர்ச்சி நிலையில கவலைப்படுறது இதை ரொம்ப சீக்கிரம் பாதிப்படை வைக்கும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்போ 3வது பகுதிக்கு போறோம். 3வது பகுதி சரி இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சோ புரியாமலோ இருந்தாலும் பரவாயில்ல. ரிசல்ட் என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வராம இருக்கு அப்படின்னா இப்ப திருப்பி அந்த ஜமீன்தாருக்கு வருவோம். ஜமீன்தாருங்கிற ஒரு மனிதர் தான், அவரை சுத்தி இத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னோம். ஆனாலும் அந்த ஜமீன்தாருங்கிற மனிதருக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இருக்கும்ல. அவரும் ஒரு மனிதர் தானே, அவரும் ஒரு ராஜா மாதிரி ஒரு ஆளு தானே. அல்ல ராஜாவே இருந்தாலும், ஒரு ராஜாவா நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு நாட்டோட ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ராஜாக்கு வந்து டான்ஸ் ஆட பிடிச்சிருக்கலாம், அந்த ராஜா வந்து காட்டுல போய் விலங்குகள் வேட்டையாட பிடிச்சி, அல்லது அந்த ராஜா படம் வரைறது பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த ராஜா வந்து வேற ஏதாச்சும் விஷயங்கள் அவருக்கு இண்டிவிஜுவலா பிடிச்ச மாதிரி வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் கூட பிடிச்சிருக்கலாம். அப்போ அந்த ராஜாக்கு பிடித்தது அவர் செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா. சப்போஸ் அந்த ராஜா கோவில் கட்டுறதா பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு கோவில் உருவாக்குங்கப்பா அப்படின்ட்டுவாரு. அந்த கோவிலுக்கு போவாரு, வருவாரு, செய்யறத பார்த்து 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 ரசிச்சு ரசிச்சு இருப்பாரு. அப்ப மக்கள் எல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யறாரு. அந்த பிடிச்ச வேலை செய்யறதுனால என்ன நடக்குது, அவரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அது போல இங்க நம்ம மண்ணீரல்ங்கிற மனிதருக்கு அவரோட சக்தி எடுத்துதான் நீங்க கவலையை செலவு பண்ணீங்க, பரவாயில்ல. பட் அவருக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்குல்ல, அதை பிடிச்சது என்னன்னு சொன்னா இனிப்பு மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும், ஸ்வீட் தான் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு ஸ்வீட் தான், வேற வழியே கிடையாது. அவருக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரே வார்த்தை ஸ்வீட் அவருக்கு. அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஸ்வீட்டுங்கிறது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஓகே, அது வார்த்தைக்காக பயன்படுத்துறமே தவிர அது பயன்படாது. அப்ப இந்த இடத்துல எது இனிப்பு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துட்டோம் சொன்னா, ஏற்கனவே நிறைய நம்மளுடைய வகுப்புல வந்துட்டு இருக்கக்கூடிய
இறை சாதனை மார்க்கத்துல வரக்கூடிய நிறைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, பழங்கள்ல தான் உண்மையான இனிப்பு இருக்குது அப்படின்னு. அப்ப பழங்கள்ல இருக்கிற இனிப்பு தான் நமக்கு வந்து இந்த மண்ணீரல் வந்து பிடிச்சிருக்கும். ராஜாக்கு எப்படி கோவில் கட்ட பிடிச்சதோ அதே மாதிரி இந்த மண்ணீரல்ங்கிற ராஜாக்கு இனிப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இனிப்பை தொற்றாத பாத்திராத மூந்து பார்த்துட்டா கூட பிரச்சனை வந்துடும் சொல்றாங்க. ஒரு மெடிக்கல் சிஸ்டம் என்ன சொல்லுது, பழத்தை சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல நிக்கிற நம்ம இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா குழப்பம் தான் வரும். ஓகே. ஆனா இந்த இடத்துல ஏன் அந்த நோயை நம்ம குணப்படுத்த முடியல அப்படின்னா, அந்த மண்ணீரலுக்குங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதனோட டேஸ்ட் என்னங்கிறத வந்து இன்னும் அந்த சயின்ஸ் புரிஞ்சுக்கல, மாடர்ன் சயின்ஸ் புரிஞ்சுக்கல. இங்க நம்ம என்ன சொல்றோம், இல்ல இவ்வளவுதான். ஏன்டா அது மண்ணுன்னு சொன்னா அதுக்கு நிலத்துக்கு தேவை இனிப்பு, இனிப்பை கொடுங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பழைய மக்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல என்ன கொடுத்தீங்கன்னு கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் அப்படி குடிச்சு வந்தவங்க தான், நம்ம ஏஜ் குரூப் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஓகே. அப்ப முதல்ல என்ன கொடுத்தாங்க அந்த பாட்டி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வாயில திணிக்கல. குறுமிளகு ரொம்ப நல்லது, ஒரு ஒரு குறுமிளகு சாப்பிட்டா, 2 குறுமிளகா 7 குறுமிளகா சாப்பிட்டா எதிரி வீட்டுல போய் கூட சாப்பிடலாம்னு சொன்ன குறுமிளகு அங்க தரல. நல்லா புளிப்பு சாப்பிட்டா உடம்பு குருட்டு, உடம்பு சுருட்டு ஏறுமே சொல்லி புளிப்பு நாக்குல தேய்க்கல. அல்லது உப்பு தான் உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்றாங்களே, சில உப்பு கொடுத்துருவோம் அந்த குழந்தை நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம், உப்பு கொடுக்கல. நம்ம என்ன கொடுத்தோம், அழகா தேனை கலந்து வாயில வச்சு விட்டோம்ல. அந்த தேனு கூட கெட்டியா இருக்க வேணாம்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி கலந்து இனிப்பு தண்ணி தானே கொடுத்தோம் நம்ம. அப்ப எப்படி இந்த சயின்ஸ் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க? அப்போ ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் தான், என்ன, ஒரு இனிப்பு தேவை. அப்ப நம்மளோட வயது வந்தாச்சு, 40 வயசு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொண்டு போய் தேன் சாப்பிட்டுட்டு இருந்தா கட்டுப்படி ஆகாது. என்னன்னா அளவு பத்தாது. அப்ப என்ன பண்ணலாம், இனிப்பு தான் சாப்பிட்டாகணும். அப்போ இனிப்பான பழங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்திட்டு வர்றாங்களோ அந்த அளவுக்கு, கன்ஃபார்மா சொல்லலாம், அந்த அளவுக்கு உங்க மண்ணீரல் பாதிப்படையவே அடையாது. மண்ணீரல் பாதிப்படையில, ராஜா டயர்ட் ஆகல, ராஜா ஆக்டிவா இருக்காரு சொன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி மண்ணீரல் நல்லா இருந்தாச்சு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுடைய கணையம், பேன்கிரியாஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்கும். அப்ப கணையம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அது போதுமான அளவுக்கு இன்சுலினை கண்டிப்பா செக்ரேட் பண்ணி தான் தீரும். அந்த இன்சுலின் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரையில, பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு சமநிலையில தான் இருக்கும். அதனால அதை பார்த்து நம்ம பேனிக்காகவோ பயப்படவோ வேண்டாம். அப்போ ஃபைனலா நம்ம கன்க்ளூஷன் பண்றது, ஃபைனலா நம்ம முடிவு பண்றது என்னன்னு சொன்னா, மண்ணீரலை நான் ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா டயபெட்டிக் சிம்டம் என்னிடம் வரவே வராது. அதனால மண்ணீரல் ஆரோக்கியப்படுத்துறதுக்கு 2 விஷயம் தேவைப்படும். ஒண்ணு உணவு, இன்னொன்னு உணர்வு. ஃபீலிங்ஸ் அதுல சேரும், ஃபுட்டும் அதுல சேரும். ஸோ ஃபுட்டுல நான் இனிப்பை சேர்த்திக்கலாம். ஓகே. இனிப்பு சொன்னா பழங்கள் தான். போய் அதுக்காக A to B வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, சார் நீங்க சொன்னீங்க சொல்லி 2 கிலோ சாப்பிட்டேன்னா அது வந்து அங்க மேட்ச் ஆகாது. அது மேட்ச் ஆகாது. அதனால தயவு செய்து அது கணக்குல சேர்த்தாதீங்க. இயற்கையில கிடைக்கக்கூடிய பழங்கள் தான், அந்த சீசன்ல வரக்கூடிய பழங்கள். இப்ப எல்லாம் மாம்பழ சீசன் முடிய போகுது. இங்க இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம், பேஷண்ட் எல்லாத்துக்கும் டெய்லி 1 கிலோல இருந்து 1.5 கிலோ மாம்பழம் சாப்பிடுங்க. எவ்வளவு, 1 கிலோல இருந்து 1.5 கிலோ சாப்பிடுங்க. சும்மா வாசனைக்கெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டாலாம் பிரயோஜனப்படவே படாது. இல்ல எனக்கு வயிறு, இப்ப மாம்பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிட வேண்டாம், போதும் அதோட நிறுத்திக்கோங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரணும்னு தேவையில்லை, மாம்பழத்திலே செய்யணும் அப்படி சொல்லும் போது, இந்த மண்ணீரலுக்கு பிடிச்சது ஒரு விஷயம் அது கிடைச்ச உடனே அது தன்னை ரிவோக் பண்ண ஆரம்பிக்கும், தன்னை ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கும், தன்னுடைய பிரச்சனையில தானா வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு இட்லியை 100ஆ பிரிச்சது இல்ல, எல்லா காம்பவுண்டும் அதை எடுத்துக்கிச்சு இல்ல. அதே மாதிரிதான் இப்ப இனிப்பு கொடுத்தோன்னா தனக்கு பிடிச்ச பொருள் வந்து அது இன்னும் எவ்வளவு வேகமா வேலை செய்யும். தனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுன்னா குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷப்படும். அது போல இந்த மண்ணீரல் தானாவே ரிவோக் ஆயிரும். மண்ணீரல் ரிவோக் ஆக ஆரம்பிக்கும் போது உங்க வயிற்றுல மாற்றம் நடக்கும். ஈவன் எனக்கு மனக்கவலை ரொம்ப இருக்கு சார், என்னால அதை விட்டு வெளியே வரவே முடியல, தெரியுது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, அதை யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, திருப்பி நான் போய் உட்காந்தோன்னே எனக்கு வந்துருச்சு, கவலை வருது அப்படின்னா அதை பத்தி யோசிக்கவே வேணாம், வரட்டும். அதான் வந்துருச்சு, வந்தாச்சு, தெரிஞ்சிருச்சுல, வரட்டும். ஆனா பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. அப்ப அது அந்த மண்ணீரல் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே நீங்க அதே இடத்துலதான் இருப்பீங்க, அதே பிரச்சனை இருக்கதான் செய்யும்.
பட் என்ன சொல்லுவீங்கன்னா, சரி இருக்கட்டும், விடு விடு, எப்படியும் ஒரு இடத்துல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலை உங்களை அறியாம வந்துடும். அப்ப அந்த மாற்றத்தை உண்டாக்குவது இந்த மண்ணீரல் தான். ஓகே. ஸோ மண்ணீரலை பத்தி பேசினா அது ரொம்ப பிடிச்ச வார்த்தையா போயிடும் நமக்கு. மணிக்கணக்குல பூமியில விளையிறதுல இருந்து ஆரம்பிச்சு, பூமி மண்ணை பிடிச்சி வச்சிருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, செடி எப்படி வளருது, என்ன டைரக்ஷன்ல சாயுது, இப்படி எல்லாம் பேசிட்டே போனா நல்லா இருக்கும். பேசிக்கா நம்மளுடைய இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அறிமுகத்துல டயபெட்டிக்கோட சிம்டத்துக்கு பேஸ் எனக்கு வந்து மண்ணீரல். மண்ணீரலை பாதுகாக்கணும். பாதுகாக்கணும்னா 2 விஷயத்தை விடணும். ஒண்ணு கவலை இல்லாம இருக்கணும், இன்னொன்னு நல்ல இனிப்பான பழங்கள் சாப்பிடணும். இது 2 தான் ரிசல்ட். அதுலயும் என்னோட கவலையை என்னால விட முடியல சார், இப்போ வாங்கின கடன் இருக்கதானே செய்யும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், அதை மாத்த முடியாது. ஆனா அதை கூட நான் பாலிஷா இல்ல இதை தாண்டிட முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கும். எது சொன்னா பழம் சாப்பிட்டீங்கன்னா. நீங்க பழம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு பழக்கி விடணுமே தவிர சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி பழக்கம்னா நீங்க சாப்பிடணும். பிளேட்ல எடுத்து எடுத்து வச்சுட்டு நீங்க கண்டிப்பா அது என்ன பண்ணணும், நீங்க சாப்பிட்றத பார்த்து அந்த குழந்தை சாப்பிடணும். அதை விட்டு போட்டு "டேய், அந்த கிளாஸ்ல சொன்னாங்களாமா, ரொம்ப நல்லது சொன்னாங்களாமா" அப்படி சொல்லி என் பேரையும் போட்டு கொடுத்துக்கே வைங்களேன், என் பேரை கண்டாலே அது கடிச்சு கொதறிடும். இந்த ஆள்னால என்னோட இதே வந்து மாட்டிக்குவேன் அப்படி சொல்லி என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பழத்தை நிறைய கட் பண்ணி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க. சாப்பிடாத குழந்தையா இருந்தா மட்டும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டுருங்க, ஒரு பழத்துக்கு மேல சாப்பிடக்கூடாது. உனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் இது பிடிக்கும், ஆப்போசிட்டா பேசினா பிடிக்கும். உடனே என்ன பண்ண, இன்னொன்னு தூக்கும். சரி இதோட சரி, இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படி சொன்னா திருப்பி எடுக்கும். நமக்கு தேவை அதுக்கு சாப்பிட்டு பழகிறது தான். ஸோ நீங்க மத்த என்னத்தை பழக்கிறீங்களோ, படிப்பை பழக்கிறீங்களோ, மற்றதெல்லாம் பண்றீங்களோ இல்லையோ, அந்த குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் கேரண்டி பண்ணணும். அதனால எப்படியாச்சும் இந்த பழம் சாப்பிட்ற பழக்கத்தை நீங்களும் பழகிட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க. கண்டிப்பா நம்ம ஜென்ரேஷன்ல டயபெட்டிக்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுவாங்களே தவிர அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அது அஷூரன்ஸ் நம்மளால தர முடியும், பழம் சாப்பிட்றவங்களா இருந்தா. சரிங்களா? இதோட நம்ம வகுப்பை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சந்தேகம் கரெக்டா ஏழைகள் முடிக்கணும்னா இப்போ 2 நிமிஷம் கூட எடுத்தாச்சு. அடுத்தது நம்மளுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அடுத்த 15 நிமிஷத்துல கிறிஸ்பா சொல்லுங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா இந்த சம்பந்தமா இருந்தா நம்ம கேட்டுக்கலாம். நன்றிமா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு ஆழமான புரிதல். நிச்சயமா. அதாவது வெளிநாட்டுல எல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டு தான் அதை வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தடவை சுகர் பார்த்தாலே உங்களுக்கு சுகர் வந்துட்டுன்றாங்க. அதுலயே அவங்க பாதி மன அழுத்தத்துக்கு போயிடுறாங்க, எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ மெயினா அது எதோட பேஸ் அப்படிங்கிறதுன்னா அது மண்ணீரல் தான். அப்ப மண்ணீரல் நிலத்தோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது ஆழமா, ஏன்னா மண் ஈரல், அதுலயே அந்த மண் அப்படிங்கிறது உணர்ந்துக்கிட்டோம். அப்ப இந்த மண்ணீரலை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா கணையம் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் ராஜா. ராஜா நல்லா இருந்தா அவருக்கு பிடித்தமானது என்னவோ அது செய்தாருன்னா மக்களும் நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த உணவு நம்ம எது அந்த மண்ணீரலுக்கு எது ஆற்றல் அப்படின்னா இனிப்பு. அதாவது சுகர்னா நீ பழமே சாப்பிடக்கூடாது, சுகர்னா நீ இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மாடர்ன் சயின்ஸ்ல ஐயா வந்து ரொம்ப ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா சுகர் மண்ணீரலுக்கு இனிப்பு தான் தேவை. அந்த இனிப்பு என்னவா இருக்கணும்னா நல்ல அஸ்கா சர்க்கரையில போட்ட ஸ்வீட்டா இருக்கக்கூடாது. இயற்கையான பழங்கள், அதுவும் சீசன் பழங்கள், அதை நம்ம நிச்சயமா சாப்பிடணும். அப்ப அந்த பழம் சாப்பிடும்போது மண்ணீரல் நல்லா எனர்ஜெட்டிக் ஆயிரும். மண்ணீரல் எனர்ஜி ஆகும்போது கணையம் ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் சுரக்கும். அப்ப எதை நம்ம மெயினா பார்க்கணும் அப்படின்னா அந்த உணவு உணர்வு. 2வது ஐயா ஆழமா கொடுத்தது கவலை. அதாவது நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு நம்ம அடுத்தவங்க முன்னாடி என் வீட்டுல அது இருக்கணும் இது இருக்கணும் வாழ்ந்துட்டு அதை அடைக்கிறதுக்காக போராடி டென்ஷன் ஆகி சீக்கிரமாவே சுகர் வந்து கஷ்டப்படுறதுக்கு எனக்கு எது தேவைங்கிறத வாழ்க்கையை பிளான் பண்ணி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த உணவும் உணர்வும் அந்த மண்ணீரலுக்கு வந்து ரொம்ப நல்லதை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஆழமான ஒரு புரிதல். நிச்சயமா இதை கேட்கறவங்க எல்லாருமே இது சம்பந்தமா, அதாவது இந்த சர்க்கரை நோய் பற்றி உங்களுக்குள்ள டவுட்டை ஐயா கிட்ட இந்த ஒரு 1/4 மணி நேரத்துல கேட்கலாம். ஐயா எவ்வளவு நேரம் எடுத்துக்கணுங்க ஐயா? 7:30 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, நன்றிங்க ஐயா. மிக சிறப்பு. மிக சிறப்பாக சர்க்கரை நோய் வராமல் காப்பது எப்படி, அதாவது இயற்கை வழி நேச்சுரலா அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் கொடுத்த ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களையும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஒரு 10 நிமிடம். நன்றிங்க ஐயா. ஒரு 10 நிமிடம் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணிடலாமா? வாழ்க வளமுடன்.
தேவகி அம்மா தெளிவா ஷார்ட்டா கேளுங்க. அப்போஸ்மா ஓகேம்மா, இதை கொடுத்துட்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சாரி கொடுத்துட்றேம்மா. அம்மா சாரி மன்னிக்கணும், ஒரே நிமிஷம். நாளை மாலை நிகழ்வு அஜய் பிரகாஷ் ஐயா அவங்க வந்து சிறப்பு சிந்தனை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் அதுல கலந்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆமா ஐயா 7:30 வரை சொல்லியிருக்காங்க. முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இயற்கை முறையில தீர்வு கொடுக்குறாங்க நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா. ரேவதி அம்மா வாழ்க வளமுடன். உங்களின் கேள்வி கேட்கலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஒரு 10th படிக்கிற பையனுக்கு இப்ப டயபெட்டிஸ் வந்திருக்குங்க ஐயா. அதை கியூர் பண்ண முடியுமாங்க ஐயா? இப்ப நீங்க வகுப்பு ஃபுல்லா அட்டன் பண்றீங்க இல்லையா? ஏன் 10th ஆமாங்க படிக்கிற ஐயா. பையனுக்கு எதுக்கு 10th படிக்கிற பையனுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு சொல்லுங்க. அதான் இந்த ஜெனரேஷன் அதனாலயும் இன்சுலின் இல்ல இல்ல பேங்க்ரியாஸ் டேமேஜ் இல்லம்மா, ஆகிறதுனால. இல்ல இது வந்து நமக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்ற விஷயம். நம்ம அதை அப்படியே வச்சுக்குவோம், ஒரு சைட வச்சுக்குவோம். இப்ப சரிங்க. நம்மளோட வகுப்புல இருந்து அந்த குழந்தைக்கு எதனால டயபெட்டிக்கோட சிம்டம் வந்திருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? மண்ணீரல் வந்து சரியா பராமரிக்காதனால இருக்கும். மண்ணீரலுக்கு என்ன பிரச்சனை? பழங்கள் சாப்பிடாதனால இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு கவலை இருக்கிறது சொன்னீங்க. 10th உணர்வு. ஸ்டாண்டர்ட்ல அவனை வந்து நீங்க படிக்கலன்னு சொன்னா உன் வாழ்க்கையே போயிடும் சொல்லி அவனை பயமுறுத்தி அவன் ஸ்கூலை பத்தின ஒரு கவலையோடவே இருந்தான்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கு சிம்டம் இருக்கதான் செய்யும். சரி சரிங்க ஐயா. அதுல இருந்து அவனை ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. படிடா, நல்லா படி, நீ நல்லா செய்வேன், அதை செய்யற அளவுக்கு செஞ்சுக்க போதும். ஆனா அதுதான் லைஃப்ன்ட்டு பயமுறுத்த வேண்டியதில்லை. சரிங்க ஐயா. அது அதுல இருந்து இன்சுலின் இப்ப அவனுக்கு ஒரு போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்சுலின் போட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இல்ல அது Pancreas இருக்கட்டும்மா. அதுதான் சரி. சொல்றேன். நீங்க போடுங்க, இப்ப டைமிங் அதை எடுத்துக்கோங்க. பட் சரிங்க. பேரலா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதை விட உனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த 10th முடியும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாலே அந்த சிம்டம் மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப சரிங்க. 9th 10th குழந்தைகளுக்கு வருதுனாலே அவங்க மேல என்னமோ இது முடிச்சா இல்லைன்னா அவன் கடல்ல தள்ளி விட்டுருவாங்கங்கிற மாதிரி அவனை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதுவும் கொஞ்சம் பாதி படிக்கிற குழந்தைங்களா இருந்தா தாளிச்சு எடுத்துறாங்க. படிக்காத குழந்தைங்க இருந்தா சரி போட்டு போயிடுறாங்க, அதுக்கு தப்பிச்சுக்கிறாங்க. இந்த கொஞ்சம் படிக்கிற குழந்தைங்களை போட்டு அமுத்துறதுனால அதுக்கு கவலை அதிகமாயிடும். அதை வராம பாத்துக்கிறது பேரண்ட்ஸோட வேலைதான்மா. இப்பத்துக்கு எடுத்துக்கிட்டு பழம் சாப்பிட்டுட்டும் படிப்படியா சரியாயிடும்ப்பா. சரிங்க ஐயா. நம்ம அக்குபஞ்சர்ல அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்க ஐயா உங்களுக்கு? அக்குபஞ்சர் இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம நல்ல அக்குபஞ்சரிஸ்ட் யார் இருக்கிறாங்களோ பார்த்து செஞ்சுக்கலாம்ப்பா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஏன்னா சுகர்ன்ற பேரை ஒண்ணை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் எந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்குன்ற விஷயம் நல்லாவே புரியுதுங்கய்யா. பழங்கள் சாப்பிட்றதுக்கான முறைகள் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பழங்கள் சாப்பிடுங்க, சமைச்ச உணவோட சேர்த்து சாப்பிட வேணாம், அது இந்த நேரத்துல டைஜஷன் ஆயிடும், இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க ஐயா. அந்த ஸ்வீட்டை வச்சு அது நிறைய ஒரு டிஸ்கஷன் இருக்கு. பொதுவா எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், என்ன டைஜஸ்டிங் டைம், அப்படி ஒரு சில விஷயங்கள் பொதுவா சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேம்மா. இப்ப சாதாரணமா நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம். ஓவர்டேக் பண்றது வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து வலது பக்கம் தான் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரொசீஜர் இருக்குது. ஆனா நம்ம சூழ்நிலையினால சில சமயம் இடது பக்கம் ஓவர்டேக் பண்றோம். அது தப்பு இல்லை. ஏன்னா வேற வழி இல்லை, வண்டி ரோடு இவ்வளவுதான் இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சைட்ல போறோம். திடீர்னு நம்ம போற இடத்துல ஒரு குழி இருக்குது அப்படின்னா குழிக்குள்ளதான் விட்டு போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு சைடு லெஃப்டோ ரைட்டோ மடைச்சு ஒடிச்சு ஓட்டிட்டு போறோம். அது போல நம்ம பழம் சாப்பிட்றதுக்கு ப்ரொசீஜர் நிறைய இருந்தா கூட நம்மனால எது செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடியல் ப்ரொசீஜரே எப்பவுமே மேட்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு உணவு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிடுங்க, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். பழம் முதல்ல கொடுங்க, உணவு ரெண்டாவது கொடுங்க அப்படிங்கிறது ப்ரொசீஜர். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, காலையில ஹஸ்பண்ட் கிளம்பிட்டு இருப்பாரு, ஒய்ஃப் கிச்சன்ல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்க 2 பேரும் பறந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பேக் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த டயத்துல நீங்க வந்து முடிச்சுட்டு நீங்க ஆபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்ற டைம் இருக்குமானா கண்டிப்பா முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணுன்னு சொன்னா முதல்ல எதை ஸ்கிப் பண்ணுவாங்கன்னா பழத்தை ஸ்கிப் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், பழத்தை எவ்வளவு தூரம் மென்று சாப்பிட்றீங்களோ
மென்று சாப்பிடுறீங்களோ அதே அளவுக்கு அதே டைம் பவுண்டு அதே டைம் ஃப்ரேம் எதுக்கு கொடுக்கணும்னா அந்த உணவுக்கும் கொடுக்கணும். இப்ப பழம் சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடுறப்ப நீங்க முழுங்க முடியாது, பழத்தை கடிச்சு தானே சாப்பிடுறீங்க. அதே மாதிரி அந்த பழம் கடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்களோ அதே டைம் என்ன பண்ணணும், அந்த இட்லிக்கும் எடுத்துக்கணும். இட்லியை முழுங்குறீங்க, பழத்தை மெடித்து கடிச்சு சாப்பிட்டீங்கனாலும் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ டைம் கூட கொடுக்க வேண்டாம், மெல்ற ஸ்டைலை மட்டும் மாத்தாம ரெண்டுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரம் ஜீரணம் ஆயிடும், அது கொஞ்சம் லேட்டா ஜீரணம், கரெக்ட் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம இருக்கிற இப்ப காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சில லைஃப் ஸ்டைலை கொண்டு போக வேண்டியிருக்கும். அதனால நீங்க தாராளமா பழமும் உணவும் ஒன்னாவே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. காலையில பழம் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மாணிக்க வாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். மாணிக்க வாசகம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களின் கேள்வி கேட்கலாம். கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா இந்த இது ஏற்கனவே வந்தவங்களுக்கு பத்தி முன்னாடியே பேசியிருக்கான், சுகர் வந்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அது ஏதாவது இது இருக்கா ஐயா, அந்த லிங்க் எதுவும்? சுகர் வந்தவங்களுக்கு வந்து இதே நம்ம ப்ரொசீஜர் தான், பட் இதுக்கு உண்டான ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி அதை பத்தி மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். அதனோட கண்டென்ட் வந்து யூடியூப்ல இருக்குது. நான் வேணா உங்களுக்கு யூடியூபோட வந்து நம்ம இவங்கள்ட்ட சொல்லிட்டு மேடத்திட்ட சொல்லி கனெக்ட் பண்ணி வேணா தர சொல்றேன். யூடியூப்ல வந்து எங்களுடைய குருநாதர் ஏகே குமார் சொல்லி அவர் வந்து ஒரு 3 மணி 2.5 மணி நேரத்துக்கு மேல வரும் அந்த கண்டென்ட். அதை வந்து நம்ம குரூப்ல இதுலேயும் ஷேர் பண்ணிட்டு சொன்னா அதுல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயில் ஸ்டடிஸ் தெரியும். இன்சுலின் என்ன பண்ணுது, டேப்லெட் என்ன பண்ணுது, அது எடுக்கும் போது எப்படி சுகர் வேல்யூ குறையுது, உடனடியே ஒரு டேப்லெட் எப்படி எனக்கு சுகரை சப்ரஸ் பண்ணுச்சு, இங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பத்தி அதுல டீட்டெயிலா பேசுவோம். நம்ம இப்ப ரொம்ப 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 மேலோட்டமா பார்த்து பேசியிருக்கிறோம். ஷேர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அங்கிருந்து நீங்க இயற்கை குமார் ஐயா பேசினதாங்க ஐயா. இயற்கை குமார் ஐயா பேச. ஆமா ஆமா ஆமாங்கம்மா. அது நான் உங்களுக்கு இல்லாட்டி நான் உங்களோட இதுக்கு நான் அனுப்பி விடுறேன் மேடம், நீங்க அது வேணா அனுப்பி விட்டுருங்க தேவைப்படுறவங்களுக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும், அது ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி அதுல இருக்கும். அதுக்கு அடுத்து ஹையர் எண்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அது கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறோம், அதனால அது தேவைப்படாது. அது ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றதுங்கிறத பத்தின டீட்டெயில் அதுல வரும். இது வந்து பேசிக்கா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஏன் பழத்தை வந்து இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படிங்கிறது எல்லாமே அதுல வரும். நன்றிங்க ஐயா. அன்பர்கள் அனைவரும் கேள்விக்கு நேரா வந்துருங்க. ஐயாவிற்கு காலதாமதம். ஓப்போ A3X வாழ்க வளமுடன். ஓப்போ A3X உங்களோட கேள்வி கேட்கலாம், வாழ்க வளமுடன். ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்தவங்களுக்கு போயிடுங்க. ஓகே ஓகே, நீங்க கேள்வி கேட்கலாம், வாழ்க வளமுடன். மேம், இப்போ சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம இனிப்புலாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னா மீறி மீறி தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு அப்படி சாப்பிடுறவங்களும் என்ன மேம் செய்யும்? எதை சாப்பிடுறாங்கம்மா? இனிப்பு சாப்பிடுறாங்கன்னா எதை சாப்பிடுறாங்க? ஜிலேபி ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அம்மா உங்க கேள்வியை கேட்கலாம், மியூட் மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சாக்லேட் சாப்பிடுறாங்க மேம். ஆமாடி, நீங்க சொல்ற சாக்லேட் எல்லாம் இனிப்புல சேராதுமா. சாக்லேட்டு, ஜிலேபி, இது குலாப் ஜாமுன் அதெல்லாம் இனிப்புல சேராது. நம்ம சொல்லக்கூடியது பழங்கள் மட்டும்தான் இனிப்புல சொல்றோம். ஸோ அந்த பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா போதும், அதுலதான் ரிசல்ட் கிடைக்குமே தவிர நீங்க அந்த சாக்லேட் சாப்பிடுறாங்க எனக்கு வந்து சுகர் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட வாய்க்கு கேக்குது நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாம எடுத்து
இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப அவங்கள கையை கட்டி வைக்கலாம் முடியாது. ஸோ நீங்க புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு நீங்க தான் பேசணும். அப்படி இல்லைன்னா அம்மாட்டுக்கு வீடியோ அனுப்புறேன், அந்த வீடியோ உட்காந்து பொறுமையா அவங்கள பார்க்க சொல்லுங்க. பார்த்தா ஆஹ் அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களே சாப்பிடுவாங்க. இப்ப நீங்க எதுக்கு இந்த கிளாஸ் அவங்க தான் அட்டென்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு இல்ல அவங்க வந்து இல்லம்மா, இன்னுமே அதனோட டீட்டெயில் வந்து இப்ப நான் இப்ப இறைசாதனை மார்க்கத்துக்கு ஷேர் பண்றேன். அங்கிருந்து அவங்க வந்து நீங்க அதுல வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஃபுல்லா பாருங்க. ஓகே அது சார். 2 மணி நேரம் படிச்சுட்டீங்க அல்லது அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டீங்க, அவங்க கேட்டுட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே மாத்திக்குவாங்க. சும்மா செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம்னா அவங்களுக்கு ஆசையா தான் இருக்கு, சாப்பிடணும்ட்டு ஆர்வமா இருக்குது. அதுக்கு நம்ம சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குமா. ஆனா அவங்க ஊசி இதெல்லாம் வந்து டேப்லெட்லாம் எதுவும் எடுக்கவே இல்லை. பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நம்ம உணவை கரெக்ட் பண்ணாங்கன்னா சீக்கிரம் சரியாயிடுவாங்க. நன்றிங்க ஐயா. இவ்வளவு நேரம் நன்றி. நம்முடன் இருந்து மிகவும் சிறப்பாக மதுஸ்ரீ அனைத்து மதுஸ்ரீ வாழ்க வளமுடன். ஐயாட்ட ஒரே கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. இப்போ நானும் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இருந்தாலும் அன்பர்களுக்கும் தாகணுன்றதுனால ஒரு இது கேட்குறேங்க ஐயா. இப்போ எனக்கு வந்து எங்க அப்பாவோட ஹெரிடிட்டில அவங்களுக்கு அந்த சுகர் வந்து கால்லாம் எடுத்தாங்க ஐயா. எனக்கு 30 வயசுல சுகர் வந்தது. நான் விவரம் தெரியாம மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க ஐயா. இப்போ நான் வந்து தெளிவா கிடைச்சிருச்சு எனக்கு. இப்போ உங்க அக்குபஞ்சர் கிளாஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிச்சு. இப்ப நான் இரவு வந்து 7 மணிக்குள்ள நான் பழங்கள் சாப்பிட்றேங்க ஐயா. காலையில இயற்கை காய்கறிகள், தேங்காய் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் மட்டும் சமைச்ச உணவு கீரை காய்கறிகள் சாப்பிடுறேன். ஆனா நான் இவ்வளவு நாள் நான் அந்த உடம்ப வந்து அப்படி பழக்கப்படுத்திட்டேன்னாங்க ஐயா. அந்த மாத்திரை அப்படிங்கிறது அது வந்து எனக்கு டோஸ் நல்லா குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு மினிமம் ஒரு மாத்திரை போட வேண்டியதாங்க இருக்குது. அதை நான் என்ன செய்யலாங்க ஐயா? நான் முழுமையா அது வந்து வரணுன்றதுனால ஐயா. எத்தனை ஆண்டுகள் நீங்க மாத்திரை சாப்பிட்டுருக்கிறீங்கம்மா? அதுதாங்க ஐயா 2003ல இருந்து சாப்பிட்டேங்க ஐயா. இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷமா தான் இதுல நான் இதை புரிஞ்சு என்னோட லைஃப மாத்திருக்கேன். 2 வருஷத்துக்கு மேலதான் நான் இந்த ப்ராக்டிஸ் வந்திருக்கேன். அது டோஸ் கூடினது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு மினிமம் டோஸ் சாப்பிடலாமா? அது என்ன செய்யலாங்க ஐயா? இல்ல, நீங்க வந்து டோஸ் வந்து குறைஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல வந்துச்சு சொன்னா நமக்கு மினிமம் 1ல இருந்து 1.5 வருடங்கள் தேவைப்படும் இதை விட்டு ஃபுல்லா வெளியே வர்றதுக்கு. அதனால டோசேஜ் குறைச்சிட்டே வரலாம், தப்பு இல்லை. ஈவன் நீங்க டெஸ்ட் பண்றதா டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்க்கும் போதெல்லாம் யூரின் சுகர் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பத்தி இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. யூரின் சுகர் கண்டிப்பா பாருங்க. யூரின் சுகர்ல வந்து சுகரோட ட்ரேஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சந்தோஷமா மாத்திரையில இருந்து மெதுவா வெளியே வரலாம். பட் யூரின்ல வந்து சுகர் ட்ரேஸ் ஆகுது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உடம்புக்குள்ள உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும். அப்ப என் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. நீங்க யூரின் சுகர் எடுத்துட்டு பேசுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, நான் எடுத்துட்டு உங்களுக்கு நான் கேட்கறேங்க ஐயா. எனக்கு என்னன்னா பேசுங்க. நம்ம இவ்வளவு விஷயம் நம்ம பண்றோம், யோகா பண்றோம், நம்ம இதுல இருந்து நல்லா வந்துட்டோம் அப்படிங்கிறது எனக்கு அந்த மாதிரி எது மேலேயும் எங்க அம்மா சொல்ற மாதிரிலாம் முந்திலாம் அப்படி ஒரு இனிப்பு மேல ஆசை இருக்கு. இப்போ வந்து அறிவுல தெளிவு கிடைச்சதுனால நீங்க சொன்ன மாதிரி சீசனல் ஃப்ரூட்டை நல்லா விரும்பி சாப்பிட்டுக்கிறேன். காய்கறிகள் நல்லா விரும்பி சாப்பிடுறேங்க ஐயா. நான் நிச்சயமா அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கேட்கறேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப ஓகே, நன்றிமா. நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த மாதம் சந்திச்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா எனக்கு ஒரு ரொம்ப நன்றி. கேள்வி. ஒரு 3 நாளா வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி பகல் நேரத்துல நல்லா இருக்குது, நைட்ல வந்து யூரின் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. டிராப்பா வருது சில டைம் வந்து நல்லா வருது. அது ஒரு 10 வாட்டி வந்தது நைட் டைம்ல. சுத்தமா ஒரு 4 நாளா தூக்கம் இல்லை. காலையில எழுந்தா அந்த ஒரு சாப்பிடணுன்ற இதுவே இல்லை, ஒரு மாதிரி சென்சேஷன் இன்னுமே வரா மாதிரி. என்ன பண்றது? ஓகே, நீங்க வந்து இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டை டைரக்டா சொல்லிடுறேன். காலில் வந்து சுண்டு விரலுக்கு டெய்லி நைட்டு தூங்கும் போது நல்லெண்ணெய் சூடு பண்ணி தேய்ச்சி விடுறேன், ஒண்ணு. ரெண்டாவது, டெய்லி காலையில வெள்ளரிக்காய் வந்து 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட்டுக்காயா இருந்தா ரொம்ப நல்லது. நாட்டுக்காய் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஹைபிரிட் காய், சாலடு காய் மாதிரி தான் கிடைச்சிச்சுன்னா அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து நீங்க தொடர்ந்து 1 வாரம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல்ல மாற்றங்கள் நல்லபடியா நடக்கும். சரிங்களா? ஓகே, நைட் ஃபுல்லா வரதுனால அது ஒரு மாதிரி இருக்காதா?
அதான் இது ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்ப்பா. ஓகே. ம், மிகவும் நன்றிப்பா. அருமையாக இவ்வளவு நேரம் நம்முடன் இருந்து ஐயா அவர்கள் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் அளித்தார்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.